ஆனால் ஜஸ்டிஸ் அவன் ஓபன் கோர்ட்ல சொன்னார், என்னுடைய நேர்மையில் சந்தேகப்பட்டு இப்படி ஒரு தந்தி கொடுக்கப்பட்டிருப்பதால் இந்த வழக்கிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். உடனே பெஞ்ச் மாறிவிட்டது. அந்த பெஞ்சிலே இருந்திருந்தால் என்ன இருக்கும் என்றால், நீதி சேர்மன் கண்ணா உலக சிறப்பான ஒரு சுற்றுச்சூழல் நிபுணர், அவர் இங்கே ஐஐடி கெஸ்ட் ஹவுஸிலே தங்கியிருந்தார். நீதி சேர்மன் நான் பார்க்க போய் துண்டு சீட்டை கொடுத்திருக்கிறேன், உள்ளே அழைத்தார், பேசினார், சொன்னார், நீதி காம்பவுண்டுக்குள்ள கூட ஸ்டெர்லைட்காரனை நான் நுழைய விடல, உள்ள வர அனுமதிக்கல என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஹானஸ்ட் மேன். அவர் பெஞ்சில கோர்ட்ல சாட்சி கூண்டிலே நின்று கொண்டு ஸ்டெர்லைட் will destroy the entire environment. This is a disaster. இது ஒரு நாசகார தொழிற்சாலை, இதை மூடப்பட வேண்டும் என்று கூண்டில் ஏறி சாட்சியாக சொன்னார். அவருக்கு 3 மாதத்துக்கு பிறகு ஓய்வு பெறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நான் உடனே மோகன் ஜோஷி துறை அமைச்சரிடம் போய் அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுங்கள் என்று கேட்டேன். வெளிநாடுகளில் அழைப்பு வந்தவர் வெளிநாடுகளுக்கு போகவில்லை. அப்பேற்பட்ட ஒருவரை நீங்கள் தொடர்ந்து நீதி சார்பாக கண்டினியூ பண்ணலாம். நாட்டில் அவர் மட்டும்தான் தர்மசாலி, எவ்வளவோ நிபுணர்கள் இருக்காங்க, அப்படிதான் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். கொடுக்கவில்லை. அந்த நீதிபதி நிலைப்பாட்டை அதற்கு பிறகு வந்தவர்கள் வந்த பிறகு நிலைப்பாட்டையே மாற்றிக் கொண்டது. ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக போனது. இப்பொழுது என்ன ஆயிற்று என்றால், பெஞ்சும் மாறிவிட்டது. பெயர்களை சொல்ல விரும்பவில்லை, 2 ஜட்ஜிகள் பேரு அந்த பெஞ்சுக்கு போயிடுச்சு. அங்கேயும் போய் வாழாம, ஆனால் வெளிப்படையாக அவர்கள் ஸ்டெர்லைட்டை ஆதரித்தார்கள். நீதிபதிகள் ஸ்டெர்லைட்டுக்கு முதலிலே இருந்த நிலை மாறி ஆதரவு நிலை கோர்ட்டிலே வந்து விட்டது. பிறகு வழக்கு நீடித்துக் கொண்டே போனது. அதன் பிறகு வந்த 2 நீதிபதிகள் மிக நேர்மையான நீதிபதிகள், அவர்கள் ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூடுவதற்கு தீர்ப்பு வழங்கினார்கள். அந்த தீர்ப்பு அந்தவன் சுப்ரீம் கோர்ட்டிலே போய் அதற்கு தடை கேட்டு அவர் மனு தாக்கல் செய்து தடை வாங்கிவிட்டார். ஆக அந்த தீர்ப்பு அப்படியே நிறுத்தப்பட்டு விட்டது. நிரந்தரமாக மூட வேண்டும் என்று சொல்லப்பட்ட தீர்ப்பு. பின்னர் அதற்கு பிறகு தீர்ப்பாயத்துக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ட்ரிபியூனலுக்கு. ட்ரிபியூனல் அனுபவம் எனக்கு அங்கே போய் வாதாடுகிற போது அந்த ட்ரிபியூனல் ஜட்ஜிலே சொக்கலிங்கம் மிக நியாயமாக நடந்து கொண்டார். அவர் யாரையும் பேச விட மாட்டார். வக்கீல்களை 3 நிமிஷத்துக்கு குறுக்க ஒரு கேள்வியை கேட்டு வாதங்களே பண்ண விட மாட்டார். எப்படி நான் வாதாட போறேன்னு நினைச்சுக்கிட்டு கவலையோடு நான் போய் வாதாடினேன்.